Krishna Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Jaya Gurudeva Jaya Prabhupada Jai Gurudeva Jaya Prabhupada. அவரும் அவருடைய கோபால சிறுவர்கள், அந்த கோபாலர்கள் கோபியர்கள் எல்லாரையுமே மலையாக்கிட்டார். அவங்களுடைய மனோபாவம் பூரா கோபர் ரூபமாயிருச்சு. அதுவே கோவர்தனமான மலையாயிருச்சு. மலை போல் குவிந்தது அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய லீலை, அவர்களுடைய புண்ணிய பராக்கிரமம் அத்தனையும் கோவர்தன மலையாயிருச்சு. புரியுதா? அந்த மலையாக ஆனது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்கான ஒரு பாத்திரம் வேணும் இல்லையா? அமுதத்தை கையில வாங்குறதுன்னா அதுக்கு ஒரு பாத்திரம் வேணும்ல, கலசம் வேணும்ல. அந்த கலசமாக தானே இருந்தார் கோவர்தன தரம். அவர் தான் கோவர்தன மலைங்கிற பாத்திரமாக இருந்தார். அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாத்திரம் நிரம்பி வெளியிற அளவுக்கான பராக்கிரமம் கோபர்களுடைய கோபால சிறுவர்களுடைய அன்பு பிரவாகம். அது மொத்தமே கோவர்தன மலையா அந்த மலைங்கிற அந்த வடிவத்துல நிறைஞ்சு போச்சு. ரூபமும் அது, அந்த ரூபத்தினுடைய முழு ஆற்றலும் அவர்தான். கோபாலர்களுடைய முழு ஆற்றல், அதாவது பாத்திரமும் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பொருளும். பாத்திரமானது கிருஷ்ணர். இவங்களுடைய அன்பெல்லாம் ரூபமாக்கி அந்த பாத்திரத்துல நிரப்பினவர் கிருஷ்ணர். அதை பூஜிக்கணும்னு சொல்லி கொடுத்து வெளியில தானாவே கிருஷ்ணனாவே இருந்து கிருஷ்ணரே அதை பூஜிக்கிறார். யாரை பூஜிக்கிறார்? அவரைத்தான் பூஜிக்கிறார். அவர் தான் அங்க பாத்திரமா இருக்கிறார். அவர் தான் கோபாலர்களுடைய எல்லாருடைய அன்பையும், தன் மேல வச்சிருக்கிற அன்பையும், இவர் அவங்க மேல வச்சிருக்கிற அன்பையும் மொத்தமா அந்த கோவர்தன மலைக்குள்ள போட்டார். மலையா இருக்கிறது இவர் தான். அந்த மலையில இருக்கக்கூடிய முழு ஆற்றலும் இந்த தான். அப்போ கோப ரூபம் அது. கோபாலனும் அவர் தான். கோபாலர்களுடைய அன்பும் அவர் தான். அதை வடிவமாக்குனது இவர் தான். வெளியிலிருந்து பூஜிக்கிறதும் இவர் தான். ஏன் அப்படி பூஜிக்கிறார்? தன்னையும் தன் கோபால சிறுவர்களையும் தங்களுடைய பக்தியவும் உறவையும் கோபியர்கள் அதே மாதிரி வணங்கணும்னு அவர் விருப்பம். கோபியர்கள் ஏன் அப்படி அவங்க வணங்கணுங்கிறதுல இவருக்கு ஒரு ஆசை. எப்பவுமே கிருஷ்ணனை அப்படித்தான் நினைக்கிறாங்க. கோபியர்களுடைய லீலையில இருப்பாரு பகவான். அவன் எப்பவுமே ஸ்ரீலோலன், அதாவது பெண்களில் வசீகரிக்கிறதும் பெண்களோட சேர்ந்து விளையாடுறதும் தான் இவருடைய வேலை அப்படின்னு அல்பமா யோசிக்கிறதும் உண்டு. அதே சமயத்துல எப்போதுமே அந்த தாய்மை உணர்வை தாலாட்டி கொண்டாடுறவர் அப்படிங்கிறதும் உண்டு. உண்மையான அர்த்தம் அதுதான். அது வெறும் பெண்கள்கிட்ட மட்டும் இல்லை, இவர்கிட்ட இருந்து தான் தாய்மை உணர்வே பெண்ணினத்துக்கே போகுது. எல்லா ஜீவர்கள்ட்டையும் இருக்கக்கூடிய பெண்ணினத்துக்கு தாய்மை உணர்வு, கொடிய மிருகமா இருந்தாலும் அந்த மிருகம் தன் தாய்ங்கிற அந்த உணர்வு அந்த கொடிய மிருகத்துக்கும் இருக்கும். பெண் என்றால் பேயும் இறங்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேய்ங்கிறதே பொண்ணுதான். அதை நம்ம ஒரு கேலியாவோ அல்லது ரொம்ப இளக்காரமாவோ புரிஞ்சுக்கிறோம் கோபத்துல. ஏன்னா பேயினுடைய ஆற்றல் அதிகம், மனிதனை விட அதிக ஆற்றல் உள்ளது. ஆனா அந்த பேய்க்கு இருக்கக்கூடிய பலகீனம் என்னன்னா, மனிதனால ஜடப்பொருளை தொட முடியும், கையாள முடியும். பேயால கையாள முடியாது. அது பயப்பட வேண்டியது இல்லை. நாம் இந்த சரீரத்தை விட்டுட்டு போனோம்னா நாம் அந்த ரூபத்துல தான் இருப்போம். அப்போ நமக்கு அதிக ஆற்றல் உண்டு. இந்த சரீரத்தோட இப்போ நம்ம மாயாப்பூரில் போய் கோபிநாத், ராதா கோபிநாத்துக்கு முன்னால் போய் நிற்க முடியாது.
ஆனால் நான் ஆவியாக இருந்தேன்னா பேயா இருந்தேன்னா நேரம் போய் ராதா கோபிநாத் முன்னால் போய் நின்றுவேன், பார்த்துருவேன். இப்போ மானசீகமாக பார்த்துட்டு இருக்கிறேன். பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஏற்கனவே பார்த்தது ஞாபகத்தில் இருக்கிறதுனால இப்போ கண்ண மூடி பார்க்க முடியுது. ஆனால் பேயா இருந்தேன்னா நினைக்கவே வேண்டாம், நினைச்ச நிமிஷத்தில் அங்கே போய் நின்றுவேன். ஆனால் 3 நாளாக ரயிலில் போய் அல்லது 3 மணி நேரத்தில் விமானத்தில் போய் இறங்கி அங்கே 4 மணி நேரத்தில் மத்தியானத்துக்குள்ளே இப்போ 10 ஆகுது, ஒரு 4 மணி நேரம் சேர்த்தா 14. மத்தியானம் 2 மணிக்கு அங்கே போய் பிரசாதம் சாப்பிட்டுட்டு ஆரத்தியை பார்த்துடலாம், மடத்தில் போய் நின்றுடலாம். 4 மணிக்கு திரை விலகினோன்னு தரிசனம் பண்ணலாம். உண்மைதான், பிரசாதம் சாப்பிட முடியும், தரிசிக்கிறது மட்டும் இல்லை, ஸ்தூலமாக பூக்களை எடுத்து தொடுக்க முடியும், புத்தகம் எடுத்து படிக்க முடியும், அங்கே இருக்கிற பக்தர்கள்ட்ட கை கொடுத்து தொட்டு வணங்கி பிரணாம் பண்ணி அவங்க ஆசீர்வாதத்தை பெற முடியும் ஸ்தூல உடல்ல. ஆனால் பேயா இருக்கும்போது பண்ண முடியாது. பார்க்கலாம், நம்ம மடத்துக்கு மேல இருந்து கோபுரத்தை பார்க்கலாம், பறக்கலாம், சுத்தலாம், திரும்பி இங்கே ஓடி இருந்துடலாம். ஆனால் ஸ்தூல உடல்ல அந்த மாதிரி வர முடியுமா? ஆனால் எதையும் கையாள முடியாது பேயா இருந்தா. தரிசனம் மட்டும் பண்ணலாம். அப்போ கொடிய மிருகத்துக்கு கூட அவர் தான் தாய்மை உணர்வா இருக்கிறார். அப்போ தாயாவும் அவர் தான் இருக்கிறார். அந்த தாய்மை உணர்வுங்கிறது பேயின்னா என்ன, அதிக ஆற்றல்ங்கிற ஒரு அர்த்தத்துக்கு என்னப்பா இப்படி பேயா அலையிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளுக்காக தீவிரமா முயற்சி செய்கிறவனை என்ன சொல்லி கேள்வி பண்ணுவோம்? ஏன்டா நாயா பேய அலைஞ்சு அதை சம்பாதிக்கிற, போனா போகுதுன்னு விட்டு தொலையண்டா அப்படின்னு கூட நம்ம கேள்வி பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா ரொம்ப பிரியத்தோட தேடி அலைகிறவனை பார்த்து நம்ம கேள்வியே சொல்றோம், சரி போனா போகுது விடு, இதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற அப்படிம்போம். அப்ப என்ன அர்த்தம்? அதிக ஆற்றலோட வேட்கையோட தவிப்போட அதை அடைந்தே தீர வேண்டும்ங்கிற வெறியோட அலைகிறதான் அப்படி கேலியா சொல்லுவாங்க. ஏன் இப்படி பேயா பறக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது என்ன அர்த்தம்? தீவிரமான செயல்பாடுகள்னு அர்த்தம். அது பெண்கள்கிட்ட அதிகமா இருக்கும், பெண்ணினத்திட்ட. இந்த தாய்மைங்கிற உணர்வை கொடுத்து அந்த அந்த தீவிர குணத்தை, அந்த ரஜோ குணத்தை, அந்த அடைந்தே தீரணுங்கிற ஒரு லட்சிய வெறியோட செயல்படுற அந்த குணத்தை மென்மையாகவும் நன்மை தரக்கூடிய உணர்வுலையும் மாற்ற அந்த சக்தி பேர் தான் தாய். அப்ப தாயும் பேயும் ஒண்ணு தானே. சுயநலமா வெறியோட அலைஞ்சா அது பேய், பாசத்தோட எல்லாருடைய நன்மைக்காகவும் பாடுபட்டா அது தாய். புரியுதா? இந்த உணர்வுக்கு அவன் பெண் உடல் தான் வேணும்னு அவசியம் கிடையாது. மிருக உடலா இருந்தாலும் சரி, மனித உடலா இருந்தாலும் சரி, தேவர்கள் உடலாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சரீரமாக இருந்தாலும் சரி, இந்த தாய்மை ஆற்றல்ங்கிறது பூரணமா இருந்துச்சுன்னா அதுதான் அந்த கிருஷ்ணர். அப்போ கிருஷ்ணர் அந்த பெண் உடல் எடுத்தவர்கள், முனிவர்கள், தவசீலர்கள், சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், எவ்வளவோ சாபங்களை வாங்கி கொடிய மிருகமானவங்க, சாப விமோசனமானவங்க, இப்படி நிறைய தேங்கி இருக்கிற அத்தனை பேரையுமே கோபியர்களா மாற்றி விட்டார். இந்த கிருஷ்ணர் அவதரிக்கும் போது அவங்க கேட்டாங்க, நான் ஒரு கொடிய பிரம்ம ராட்சசனா இருந்தேன், நான் ஒரு மிருகமா இருந்தேன், நான் ஒரு முதலையா இருந்தேன், நான் ஒரு யானையா இருந்தேன், நான் ஒரு பிசாசா அலைஞ்சு திரிஞ்சேன், நான் பண்ண அபராதத்துக்கு பசியோடையும் தாகத்தோடையும் அலைஞ்சேன், இன்னைக்கு கல்லா இருந்தேன், மண்ணா இருந்தேன், மரமா இருந்தேன், என்னை நீங்க உங்க திருவடிப்பட்டு சாப விமோசனம் கிடைச்சது. மீண்டும் அந்த சாபம் பெறுவதற்கு முன்பு இருந்த அந்த நிலைக்கு நான் போக விரும்பல. சாபம் பெறுவதற்கு முன்பு இருந்த நிலை, அந்த நிலையில தான் சாபம் வாங்கினேன். இப்ப சாபம் வாங்கிட்டு நான் விடுதலை ஆயிட்டேன். மீண்டும் என்னுடைய அந்த நிலைக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அது வாழ்ந்துட்டேன். வாழ்ந்ததுக்கு அப்புறம் சபிக்கப்பட்டேன் எனது தவறுகளுக்காக. இன்று உங்க திருவடியால விடுதலை அடைந்தேன். மீண்டும் அந்த இடத்துக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க தான் அடைக்கலம் தரணும். அதை விட உயர்ந்த நிலைக்கு மீண்டும் ஒரு
அதே உடல்ல அதே வாழ்க்கையில நான் மீண்டும் என்னை நான் இழந்து ஏதாவது ஒரு குற்றம் புரிந்து தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு வாழ்க்கை தானே இதுக்கு முன்னால வாழ்ந்திருக்கிறேன். மீண்டும் அதே மாதிரி தவறு செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையவே நான் ஏன் வாங்கணும்? என்ன நீங்க உங்க திருவடி பெற்று சாப விமோச்சனமான நான், விடுதலை பெற்ற நான், விடுதலை எனக்கு நிலைக்கணுமா? மீண்டும் தவறு செய்யக்கூடிய இடத்துக்கு போகணுமா? அந்த அளவுக்கு உங்களுடைய அன்பும் அருளும் விடுதலைக்கான ஆற்றலும் அவ்வளவு குறைஞ்சதா? இல்லையே. விடுதலைன்னா, உங்களை சரணடைஞ்சு விடுதலைன்னா அது நிரந்தர விடுதலையால இருக்கணும். மீண்டும் ஒரு குற்றம் புரிவதற்கான வாய்ப்பு உள்ள இடத்திற்கு நீங்க தற்காலிகமா விடுதலை கொடுத்தா அப்படிப்பட்ட திருவடி கிடையாதே உங்க திருவடி. உங்களுடைய திருவடி எப்படிப்பட்டது? நிரந்தரமான விடுதலை தரக்கூடியது. நான் ஏன் திரும்ப நான் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இப்போதைக்கு நீ அதில் இரு, நீ அதுக்கு அடுத்து ஒரு தவறு பண்ண முடியாத நிலைக்கு நான் பார்த்துக்கிறேன். அந்த பக்திக்கு நானே அந்த கோவர்த்தன கிரிதாரிய கோவர்த்தன கிரிய நீ மானசீகமா வணங்கு, புரிஞ்சுக்கோ. அந்த கோவர்த்தன மலையும் நான் தான், மலையில் இருக்கக்கூடிய கோப ரூபமும் நான் தான், அதை வணங்குறதும் நான் தான். ஏன் வணங்கி காட்டுறேன், உபாசனை பண்ணி காட்டுறேன்? எங்க அம்மாமார்கள்ட்ட தாய்மை உணர்வுல எல்லா கோபியர்களும் மனசார என்னையவும் என்னுடைய பக்தர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பக்தியவும் இந்த தாய்மார்கள் கொண்டாடணும். அவங்க கொடுக்கறத பிரசாதத்தை நிவேதனம் பண்ற அந்த பிரசாதத்தை பூரா நாங்க சாப்பிடணும். அவங்க எங்களுக்கு ஊட்டி மகிழணும், நாங்கள் உண்டு மகிழ வேண்டும். இந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு காரணமான இந்த கோவர்த்தன மலையை நீ வணங்கு, அதை நினைச்சுக்கோ. அதுல உள்ள அதனுடைய உண்மையான கருத்து ஆற்றலை இதை புரிஞ்சுக்கோ. இதே கோவர்த்தன மலை புலன்களால், அதாவது இந்திரிய போகங்களுக்காக வேட்கையோட தெரிகிற அந்த போகங்களின் அரசனான சொர்க்கத்தின் அரசனான இந்திர தேவனால் நாங்கள் பழிவாங்கப்பட்டாலும் துன்புறுத்தப்பட்டாலும் அல்லது அந்த போகங்கள் மேல இருக்கக்கூடிய அந்த மயக்கம், இடி மின்னலும் மழையுமா எங்கள் புத்தியவும் மன அமைதியவும் கெடுக்கக்கூடிய ஒரு பெரும் ஆற்றலோட அவை எங்களை கவிழ்த்தினாலும் இதே கோவர்த்தன மலையாக கொடையாக பிடித்து எல்லோரையும் காப்பாத்துறது போறது இந்த மலை தான். அந்த மலைன்னா கிருஷ்ணனும் கிருஷ்ணனுடைய பக்தர்களும் கோபாலர்களும் கிருஷ்ணனுக்கும் கோபாலர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுங்கிற அந்த பக்தியும் சேர்ந்த அந்த ஒண்ணுதான் இந்த சொர்க்கத்தின் இறைவனால் ஏற்படக்கூடிய சோதனையிலிருந்து காப்பாற்றக்கூடியது. இந்த ரூபத்துல நீ கோவர்த்தன மலையை நினைச்சிட்டு இருந்தேன்னா, நீ என்னவாக இருந்தாலும் சரி, உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த தாய்மை உணர்வு நிவேதனமா நீ என்ன கொடுத்தாலும் சரி நாங்கள் உண்டு மகிழ்வோம். பாசத்தோட நீ கொடுக்கறத நாங்க ஏத்துக்குவோம். நாங்க ஏத்துக்கிற அளவுக்கு நீ எங்களுக்கு கொடுக்கிற உன்னுடைய மனம் பூரண அமைதியும் ஆனந்தத்தையும் நிரந்தர அமைதியை அடையும். அப்போ நான் அது வரைக்கும் நீ இப்ப விடுதலை பெற்ற இந்த ரூபத்துல இரு. அடுத்து கோவர்த்தன மலைக்கு நான் வரும்போது, கிரிதாரியா வரும்போது, உங்க எல்லாரையுமே கோபியர்களாக, என்னுடைய தாய்மார்களாக, தோழியர்களாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு பகவான் கொடுத்திருந்ததுனால, வாக்கு கொடுத்திருந்ததுனால இப்போ அவங்க எல்லாருமே கோபியர்களாக இருக்கிறார்கள், கோபால சிறுவர்களாக இருக்கிறார்கள். கோபாலர்கள் எல்லாம் அவருடைய தோழர்கள். ஆனா தவத்தினாலையும் விரதத்தினாலையும் கிருஷ்ணன் மேல இருந்த பிரியத்தினாலையும் அவருடைய அந்தரங்க ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு, அந்த ராசலீலையில பங்கெடுத்துக்கிற அளவுக்கு கோபியர்களா அவங்க வந்துட்டாங்க. அப்போ எவ்வளவு காலம் அவன் தவம் இருந்திருக்கிறான்? அவன் சாபத்துக்குள்ள அடங்கி இருந்தாலும் சாப விமோச்சனம் பெற்றதுக்கு அப்புறம் கிருஷ்ணன் வர்ற வரைக்கும் அவன் தவத்துல இருந்திருக்கிறான். அவங்கெல்லாம் இப்போ என்னவா இருக்காங்க? கோபியர்களாக இருக்கிறார்கள். இந்த கோபியர்கள் கிருஷ்ணனுடைய அந்தரங்க ஆனந்தத்தை, சச்சித் ஆனந்த ரூபத்தை அனுபவிக்கணும். அவங்க அந்த இன்பத்துக்கு நிகரான இன்பம் வேற எதுவும் இல்லை.
அந்த ராசலீலை, அந்த ராஜலீலைங்கிறது தான் ராசலீலை. ராசம்ங்கிறது ரசம். அது அந்த உன்னத ஆனந்தத்தை அவங்க பெறணும். அவங்க உன்னத ஆனந்தத்தை பெறுவதற்கு காரணமாக நானும் எனது கோபாலர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த பக்திங்கிற அந்த கோவர்த்தனம் கிளி மலை மாதிரி அவங்களால நாங்கள் கொண்டாடப்படணும். அவங்களுக்கு எப்படி உபாசனை பண்ணணும், எப்படி கொண்டாடணுங்கிறத நான் தான் சொல்லித்தரணும். அதனால நானே பூஜை செய்கிறேன். அவர்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளை உண்டு மகிழ்கின்றேன். எங்களுக்கு கொடுத்த மகிழ்ச்சியை அவங்க அனுபவித்து பரஸ்பரம் அந்த பேரானந்தத்தை அவங்க என்னோட சேர்ந்து அனுபவிப்பாங்க. இந்த இன்பத்துக்கு சமம் இல்லாத ஒரு தாழ்ந்த போகங்கள் அந்த அனுபவிக்கக்கூடிய அந்த சொர்க்க இன்பத்தை அவங்க உதாசீனம் பண்ணணும். அதனுடைய தாக்குதல்ல இருந்து தங்களை காப்பாற்றிக்கணும். அதுக்கு இந்த கோவர்த்தன மலையவே, ஆனந்த மலையவே பாதுகாப்பா கொடையா பிடிச்சுக்கணும். இந்த கோவர்தன தரம் அப்படிங்கிற இந்த வார்த்தையினுடைய, இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் இது. இந்த பொருளை புரிந்து தினசரி சொல்லி 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 வணங்கும் போது கோவர்த்தனகிரியை போலவே நமது பக்தியும் கோவர்த்தன மலையை போல விருத்தியாகும். ஆனந்தமாக கிருஷ்ணனுடைய வைபவத்தை உண்டு மகிழும். அதை உணவாக கொடுத்த அந்த நம்மளுடைய அந்த எண்ணமும் பூரண திருப்தியும் மகிழ்ச்சியும் அடையும். அதனால இந்த சொர்க்க போகங்கள் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே, இந்திரலோகத்தை ஆளக்கூடிய அச்சுவை பெறினும் நான் வேண்டேன். பச்சை மலை போல் மேனி, கோவர்த்தன மலை தான். அச்சுதன் வீழ்ச்சி அடையாது. மலை எங்க கீழே விழுகும்? மலை மாதிரி. மலை எங்கேயாவது தடுக்கி கீழே விழுகுமா? அச்சுதன் வீழ்ச்சி அடையாதவர். அமரர் ஏறு, அமரர்கள் தேவர்களின் ஏறு, தேவர்களில் ஏறு. ஏறுன்னா தேவர்களின் தலைவன். ஏறு போல் அப்படின்னா தலைமை பொறுப்புக்கும் அதிகாரத்திற்கும் மேலான ஒரு தலைமை பொறுப்பு. தலைமை பொறுப்பை தீர்மானிக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் உள்ள ஒரு சக்திக்கு, ஒரு வடிவத்துக்கு பேர் தான் ஏறுன்னு அர்த்தம். காளை, சராசரியா தமிழ்ல நம்ம காளைன்னு ஒரு கோயில் காளை, அதனுடைய கொம்பும் கம்பீரமும் எப்படி இருக்கும்? அது மாதிரி பூரணத்துவம், நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, புற விஷயங்களில் கவனமின்மை அப்படிங்கிற முழு ஆற்றல். அச்சுதா அமரரேரே ஆயிர்தம் கொழும்பே. இந்த சுவையை விட அந்த தேவலோகத்தில் தர்ற இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன். இந்திரனா சொர்க்கத்தின் தலைவனாக என்னை நியமித்தாலும் எனக்கு வேணாம். நான் இந்த கோவர்த்தன மலை முன்னால என்னோட பசுக்களோட கோவியர்களோட உங்கூட நான் பாட்டுக்கு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆனால் நீயும் உன் கோபாலர்களும் கோவர்த்தன மலையில் மாடை மேய்ச்சிக்கிட்டு கோவியர்களோட விளையாண்டுக்கிட்டு இருந்த இந்த காட்சியை நான் நினச்சி பார்த்து மகிழ்ச்சி அடைவேனே தவிர இந்திரலோகத்துக்கு போய் சொர்க்கத்தின் இறைவனாக இருக்கக்கூட எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுதான் இது கோவர்த்தன தரம். வணங்குகிறேன் வந்தே கோவர்த்தன தரம் வந்தே கோபால கோபரூபினாம் கோகுலோத்ஸ்வமீசனாம் கோவிந்தம் கோபிகா பிரியம், கோபியர்களின் பிரியம். கிரிதாரி கிரிதாரி கோவர்த்தன கிரிதாரி. இந்த மாதிரி கோவர்த்தன மலையை வணங்கிட்டு இந்த புருஷோத்தம மாதத்தை சிறப்பாக ஆரம்பிக்கிறதுக்கு இதுவே முதல் வணக்கத்தை நம்ம கோபியர்களுக்கும் கோபாலர்களுக்கும் கோவர்த்தன மலைக்கும், கோவர்த்தன மலையின் வடிவமாக இருந்து கோவர்த்தன மலை போல தன்னுடைய அன்பை பிரவாகத்தை அவர்களுக்கு பக்திக்கு குடையாகவே கொடுத்து சொர்க்கபோகங்கள் அப்படிங்கிற அந்த சிற்றின்பங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த பேரின்பத்தை வழங்கி இந்த சிற்றின்பங்களை அதனுடைய தாக்குதல்ல இருந்து இந்த கோவர்த்தன மலை பேரின்பத்தையே சிற்றின்பத்துக்கு கொடையாக பிடித்து, சிற்றின்பம் நம்மளை துன்புறுத்தக்கூடாதுங்கிறதுக்காக
பேரின்பத்தையே அதற்கு கொடையாக வைத்து அந்த கொடையும் தானாகவே இருந்து தானே அந்த கொடையை தாங்குபவனாகவும் இருந்து அதற்கு கீழே காப்பாற்றின அந்த கோவர்த்தன கிரிதாரியை வணங்கி இந்த புருஷோத்தம மாசத்தை ஆரம்பிக்கிறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.